இங்கே ஒரு மாடு ஓட்டிட்டு வீட்டுக்கு வராரு. வந்ததுமே ஒய்ஃப் கிட்ட பொண்ணு ஸ்கூல் கிளம்பியாச்சான்னு கேட்கறாங்க. இவங்களுமே ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுமே டைம் ஆகுது கொஞ்சம் தலைவாரி விட சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அப்பதான் அவங்க அம்மா ஸ்கூல்ல நீ ஸ்நாக்ஸ் எல்லாம் திருடி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை கேட்ட அவங்க அப்பாவுமே ஏன்னா வேணும்னா என்கிட்ட கேளு, அதெல்லாம் பண்ணாத, நீ படிச்சு பெரிய ஆளவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இது எங்க பெரிய ஆளாக போகுது, சும்மா தான் சுத்த போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டு வெளியில ஸ்கூல் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணுமே டெய்லி லேட்டா வர. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்பவும் கடுப்புல பேசிட்டு போறா. நீ லேட்டா போற, திட்டு வாங்காம தப்பிக்க ஏன்னா ஒரு பொய் சொல்லியாவன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்பதான் ஃப்ரெண்டு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப ஸ்கூலுக்கு போனதுமே ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா ஃப்ரெண்டு அந்த பொய்யை சொல்லாம இவ தான் லேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறா. டீச்சரும் டெய்லி இதே காரணம் தான் சொல்றீங்க, நாளைக்கு மட்டும் லேட்டா வந்தீங்கன்னா வெயில்ல நிக்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு உள்ள போக சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு புக்கு கொடுத்து போர்ட்ல எழுத சொல்றாங்க. இந்த பொண்ணுமே எழுதிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி பிளட்டா வருது. அதை பார்த்ததுமே அமைதியா இருக்காங்க. அப்பதான் டீச்சர் பார்க்காங்க. பார்த்ததுமே போயிட்டு பாத்ரூம் போய் சானிடரி பேர் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப எச்எம் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா அவர் இங்க நிறைய பசங்க இருக்காங்க, இந்த பொண்ணை மட்டும் தனியா போய் விட முடியாது சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்டா இருப்பாங்க. ஆனா இவங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு வீட்டுல ஏஜென்ட் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அதுக்காக இந்த பொண்ணு புடவெல்லாம் கட்டிட்டு வரா. அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. நைட்டு அவங்க அம்மாவும் அவங்க அத்தையும் வந்து இனிமேல் எப்படிலாம் நடந்துக்கணும், எப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க சொல்றாங்க. அதை அவங்க அம்மா நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப டீச்சருமே ஏன் இந்த பொண்ணு இன்னுமே ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஏஜென்ட் பண்ணிட்டா, அதனால இங்க வரமாட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதை கேட்ட டீச்சருமே ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஃபீவர் வந்து ரொம்பவும் டயர்டா இருக்கு. அதை பார்த்த டீச்சருமே இவங்க சார் கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இப்ப டாக்டர் வரும்போது அவங்க அப்பா வராங்க. அப்பதான் செக் பண்ண டாக்டருமே இந்த பொண்ணுக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப முடியாம இருக்கா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு இந்த டைம் நல்லா சாப்பாடு கொடுக்க கூடாது, இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு நார்மலாவே விட்டுருப்பாங்க. சோ இந்த விஷயமே உங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. அண்ட் இந்த டீச்சரும் சாரும் பீரியட்ஸை பத்தி ஸ்கூல்ல இருக்க பசங்களா இப்பயே புரிய வைக்கணும், இல்லனா அவங்க இப்படிதான் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா இந்த எச்எம் ஒத்துக்கவே மாட்டாரு. இப்போ இந்த சாருமே இந்த பொண்ணு கிட்ட வந்து நீ ரொம்ப வீக்கா இருக்கமா, இதோட வழி எல்லாம் காலகாலமா பெண்கள் அனுபவிச்சுட்டு தான் வராங்க, இதெல்லாம் சொசைட்டி ப்ராப்ளம், நம்ம ப்ராப்ளமே கிடையாது, இதெல்லாம் நீ எழுந்து வந்து நீ தான் பேசணும், போல்டா பேசினாதான் எல்லாருமே கரெக்டா இருக்குன்னு சொல்றாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணே பீரியட்ஸை பத்தி ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுக்குமே விழிப்புணர்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடறா. பொண்ணுங்க லைஃப்ல கிட்டத்தட்ட 13 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இந்த வழி அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை 444 தடவை பீரியட்ஸ் வருது. கிட்டத்தட்ட 8 வருஷம் நம்ம லைஃப்ல இந்த வழி அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோ இதை பத்தி நம்ம அப்பா அண்ணா ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சாதான் நம்ம வழியும் தெரியும், நம்மளை பார்த்துப்பாங்கன்னு சொல்றா. இதை பத்தி நம்ம இப்பயும் பேச ஆரம்பிக்கலன்னா நிறைய இடத்துல இது தெரியாமலே போடும், அதனால பெண்கள் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதை கேட்ட எச்எம் ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. மெடிக்கலுக்கு போகும்போது அவங்க வைஃப் சானிடரி பேடை வாங்க ரொம்பவும் தயங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எச்எம் டைரக்டா வந்து அந்த சானிடரி பேடை கொடுங்கன்னு சொல்லிட்டு போல்டா கேட்டு வாங்கிட்டு போறாரு. அதை கேட்டதுமே இவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க.